அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த காணொலியில் நம்ம 7ஆம் வகுப்பு இலக்கணத்தில் இருக்கக்கூடிய பகுபதம் மற்றும் பகாபதம் இதை முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த பகுதியிலேருந்து ஒரு வினா எப்போவுமே கேட்குறாங்க. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பகுபதம். ஃபஸ்ட்டு பகுபதம்னா நல்லா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். வேலன் படித்தான் இந்த சொற்களை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வேலனை நீங்கள் எப்படி பிரிக்கலாம்? வேல் ப்ளஸ் அன் அப்படின்னு பிரிக்கலாம். படித்தான் அப்படின்றத படி ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆன் அப்படின்னு பிரிக்கலாம். சரிங்களா? அப்போ எனக்கு ஒரு சொல் கொடுத்துருக்குறாங்க. அந்த சொல்லை சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கக்கூடிய வகையில் இருந்தால் அதை தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம்? பகுபதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும்படியாக இருந்தால் அதை தான் நம்ம பகுபதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இந்த சிறு சிறு சொற்களாக பிரிப்பதற்கு எனக்கு ஒரு உறுப்பு பயன்படுகிறது. அந்த உறுப்பை தான் பகுபத உறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். சரிங்களா? சிறு சிறு உறுப்புகளாக பிரியக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சொற்களை தான் பகுபதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதற்கு சில உறுப்புகள் பயன்படுது பார்த்தீங்களா? அதை பகுபத உறுப்புகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரிங்களா? மிக முக்கியமானதுக்கு அடுத்தது பாருங்கள். பொதுவாக பகுபதத்தை ரெண்டு தான் சொல்லுவோம். ஒன்று பெயர் பகுபதம், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வினை பகுபதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ பெயர் பகுபதம்னா என்னது? ஒன்றும் இல்லை, பகுபதமாக ஒரு பெயர் சொல் இருக்குது. அப்படி வரக்கூடிய பெயர் சொல்ல பெயர் பகுபதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ பகுபதமாக வரக்கூடிய பெயர் சொல்ல பெயர் பகுபதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்பாங்க. பெயர் பகுபதம் மொத்தம் 6 வகைப்படும். என்னென்னது சரி இருக்குது? பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க. பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினை பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர்னு அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களாங்க. அதை அப்படியே பெயர் பகுபதத்தில் சொல்கிறாங்க. மொத்தம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். இது ஆல்ரெடி நமக்கு நடந்த எக்ஸாமில் கேட்டது. சரிங்களா? ஸோ பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க. 6 வகைப்படும். இப்போ ஒவ்வொன்றையுமே நம்ம பிரித்து பார்ப்போம். பகுபதம்னா என்னது? பிரிக்கக்கூடியது தானங்க பகுபதம். அப்போ இங்கே பாருங்கள். பொருள். பொருள் அப்படின்னா பொன்னன். அப்போ பொன் அப்படின்றது ஒரு பொருள். அப்போ பொன்னனை எப்படி பிரிக்கலாம்? பொன் ப்ளஸ் அன் அப்படின்னு பிரிக்கலாம். சரிங்களா? அடுத்தது இடம். இடம் அப்படின்னா ஒரு லொக்கேஷனை குறிக்கக்கூடியது. அப்போ நாடன். நாடன் அப்படின்னா நாடு ப்ளஸ் அன் அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்தது காலம். காலம் அப்படின்னா என்னதுங்க? சித்திரையா, வைகாசியா அந்த மாதிரி சொல்கிறது தான் நம்ம காலம். அப்போ சித்திரையான். அப்போ சித்திரையானை எப்படி பிரிக்கிறாங்க? சித்திரை ப்ளஸ் ஆன் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அடுத்தது சினை. சினைனா உறுப்புன்னு அர்த்தங்க. அது கண், காது, மூக்காக இருக்கலாம், இல்லாட்டி தாவரத்தினுடைய இலையாக இருக்கலாம், வேராக இருக்கலாம். ஸோ இதை தான் நம்ம சினைனா உறுப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கண்ணன். சரிங்களா? அப்போ கண் ப்ளஸ் அன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பண்பு. பண்புனா அவனுடைய கேரக்டர். இனிமையானவன், கருப்பானவன், நிறம், அளவு, சுவை, வடிவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பண்பை பொறுத்த வரைக்கும் நிறம், அளவு, சுவை, வடிவம் இந்த 4 அடிப்படையாக கொண்டது தான் பண்பு. அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இனியன். அப்போ இனிமையானவன். சரிங்களா? ஸோ அப்போ இனிமை ப்ளஸ் அன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து தொழில். ஏதாவது ஒரு தொழில் செய்கிறவங்க. அப்போ இங்கே உழவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உழவு ப்ளஸ் அன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ பெயர் பகுபதம் மொத்தம் 6 வகை இருக்குது. அந்த 6 வகையும் அவங்க சொல்லக்கூடியதை நம்ம பிரிக்க முடிந்தால் அது பெயர் பகுபதம். அப்படி தான். சரிங்களா? ஸோ அப்போ அந்த பெயர் பகுபதம் எதுக்கு கீழெல்லாம் வரும்? பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் இதன் அடிப்படையில் தான் இடம்பெறும். அடுத்தது பாருங்கள். அடுத்தது வினை பகுபதம். அப்போ நான் என்ன சொன்னேன்? பெயர் பகுபதத்தில் பகுபதமாக இருக்கிறது ஒரு பெயர் சொல்லாக இருந்துச்சுன்னா அதை பெயர் பகுபதம்னு சொன்னேன். அப்போ வினை பகுபதம்னா என்னவாக இருக்கும்? பகுபதமாக அமையக்கூடிய வினை சொல். அங்கே பெயர் சொல்னு சொன்னேன், இங்கே வினை சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அப்போ பகுபதமாக அமையக்கூடிய வினை சொல்லை தான் வினை பகுபதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வினைனா ஒரு செயலுங்க. ஏதோ ஒரு செயலை நம்மளால் பிரிக்க முடிந்தால் அது வினை பகுபதம். என்ன சொல்கிறாங்க? உண்கின்றான். அப்போ இதை எப்படி நம்ம பிரிக்கலாம்? உன் ப்ளஸ் கின்று ப்ளஸ் ஆன். உண்கின்றான். அப்போ உண்கின்றான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன். அப்போ பகுபதத்தை 2 தான் நம்ம பிரிக்கலாம்.
ஒன்று பெயர் பகுபதம், வினை பகுபதம். அந்த பெயர் பகுபதத்தை 6 தான் பிரிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கறணும். அடுத்தது நம்ம வந்து ஆரம்பத்திலே சொன்னோம், இந்த பகுபதத்தை நம்ம பிரிக்கிறதுக்கு சில உறுப்புகள் பயன்படும். அந்த உறுப்புகளை தான் பகுபத உறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அப்போ இங்கே கேள்வி கேட்பாங்க, பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 6 வகைப்படும். மிக மிக முக்கியமான ஒரு பகுதிங்க. நீங்கள் இந்த பகுதியை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கறணும். ஸோ நல்லா பாருங்கள். அப்போ அந்த 6 உறுப்புகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பகுதி, விகுதி, இடைநிலை. இந்த 3ஐயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பகுதி, விகுதி, இடைநிலை. அடுத்தது சந்தி, சாரியை, விகாரம். சரிங்களா? அப்போ பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். அப்போ பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். சரிங்களா? இப்போ நீங்கள் இதை நல்லா படித்து வச்சுக்கறணும். இந்த பகுதியிலேருந்து வினாக்கள் போவாங்க பாருங்களேன். அப்போ ஒரு பகுபதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் முதலாவதாக அமைவது முதன்மையான பொருளை தருவது பகுதி. சரிங்களா? இப்போ பாருங்கள். இப்போ இந்த இடத்துல உங்கள் புரிதலுக்காக சொல்கிறேன். இங்கே வந்தனன் இருக்குது. இதை எப்படி பிரிக்கிறாங்க? வா அப்படின்னு பிரிக்கிறாங்க. அப்போ முதன்மையான பொருளை தருவது வந்து பகுதி. இந்த பகுதி எப்பயுமே கட்டளையாகத்தான் இடம்பெறும். சரிங்களா? ஸோ கட்டளையாக இடம்பெறும். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கறணும். அப்போ பகுபதத்தோட முதலில் அமைவது முதன்மையான பொருளை தருவது எது அப்படின்னா பகுதி. அது எப்பயுமே கட்டளை பொருளில் தான் இடம்பெறும். அடுத்தது பாருங்கள். அப்போ முதலில் அமைந்தால் அதை நான் பகுதின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பகுபதத்தோட இறுதியில் அமைந்தால் அதற்கு பெயர் வந்து விகுதி. நல்லா ஞாபகம் வச்சுக்கறணும். சரிங்களா? ஸோ பகுபதத்தோட இறுதியில் அமைஞ்சால் அது வந்து விகுதி. அந்த விகுதி எப்பயுமே திணை, பால், எண், இடம் இதை அடிப்படையாக கொண்டு இடம்பெறும். சரிங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கறணும். திணை, பால், எண், இடம் இதையோ இல்லாட்டி முற்று, எச்சம் இதையோ வெளிப்படுத்துமாறு இடம்பெறக்கூடியது தான் விகுதி. அப்போ இது வந்து இறுதியாக இடம்பெறும். சரிங்களா? அடுத்தது இந்த பகுதிக்கும் விகுதிக்கும் இடைப்பட்டது தான் இடைநிலை. நல்லா ஞாபகம் வச்சுக்கறணும். பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைஞ்சு காலத்தை வெளிப்படுத்தும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. காலத்தை வெளிப்படுத்தக்கூடியது இல்லாட்டி எதிர்மறை பொருளை உணர்த்தக்கூடியது தான் இடைநிலை. சரிங்களா? ஒன்று காலத்தை சொல்லலாம், இல்லாட்டி எதிர்மறை. நீங்கள் பார்க்கிறான்னு சொல்கிறீங்க, நான் பார்க்கலைன்னு சொல்கிறேன். அப்போ இங்கே எதிர்மறை என்னது? பார்க்கலை அப்படின்றது தான் எதிர்மறை. சரிங்களா? ஸோ அப்போ எதிர்மறையான பொருளில் வரலாம், இல்லைன்னா வந்து காலத்தை குறிப்பிட்டு வரலாம். சரிங்களா? ஆனால் எதற்கு இடையில் வரும்? பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். சரிங்களா? அப்போ முதலாவதும் இருக்காது, இறுதியாகவும் இருக்காது. இடைப்பட்ட இடத்துல காலத்தை வெளிப்பட்டு வர்றது தான் இடைநிலை. அடுத்தது பாருங்கள். அடுத்தது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கறணும். அடுத்தது வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இது சந்தி. சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள். பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரக்கூடியது தான் சந்தி. நான் பகுதிக்கு விகுதிக்கும் இடையில் வர்றது இடைநிலைன்னு சொன்னேன். இப்போ பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரக்கூடியது தான் சந்தி. அந்த சந்தி எப்பயுமே மெய்யெழுத்தாக தான் இடம்பெறும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். பகுதி கட்டளை பொருளில் தான் வரும். விகுதி அப்படின்றது திணை, பால், எண், இடம் இதை குறிப்பிட்டு வரும். அதே இது இடைநிலை காலத்தை காட்டும், இல்லாட்டி எதிர்மறை பொருளை தரும். அதே இது சந்தி மெய்யெழுத்து எதுக்கு இடையில் வரும்? பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வர்றது தான் சந்தி. இது மெய்யெழுத்தாக தான் இடம்பெறும். அடுத்தது பாருங்கள். இந்த இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரக்கூடியது தான் என்னதுங்க? சாரியை. அந்த சாரியை வந்து அசை சொல்லாகத்தான் இடம்பெறும். சரிங்களா? சாரியை வந்து எப்படி வரும்? அசை சொல்லாக இடம்பெறும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கடைசியாக பகுதி, விகுதி, இடைநிலை இதில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் விகாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நம்ம சிலர்லாம் பார்த்து பேசுகிறத வச்சே சொல்லுவோம், ரொம்ப விகாரமான ஆளாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமாங்க. அப்போ பகுதி, சந்தி, இடைநிலை இந்த 3ம் ஏற்படக்கூடிய மாற்றம். சரிங்களா? பகுதியில், சந்தியில், இடைநிலையில் இந்த 3ல் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் விகாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம சொன்னதெல்லாம் வச்சு நீங்கள் இதை பிரித்து பார்க்கணும். அப்போ உங்களுக்கு அழகாக புரியும். இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? வந்தனன். அதை எப்படி பகுபத உறுப்பிலக்கணம் பண்ணலாம்? வா, இத்து, அதாவது இத்து இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் அன் ப்ளஸ் அன். இதில் வா அப்படின்றது பகுதி. சரிங்களா? இதில் வா அப்படின்னு குறிலா இருக்குது பார்த்தீங்களா? அப்படி குறி உரிக்கிறது விகாரம். அப்போ நம்ம முன்னாடியே சொன்னோம், பகுதியில், அதுக்கப்புறம் வந்து சந்தியில், அதுக்கப்புறம் இடைநிலையில் இந்த 3ல் எதில் வேணாலும் மாற்றம் ஏற்படலாம். அப்படி மாற்றம் ஏற்பட்டால் அதுதான் விகாரம்னு சொல்லி சொன்னோம். அடுத்தது பாருங்கள். இத்துனா சந்தி, இந்து என திரிந்து இருப்பது விகாரம். அப்போ இத்து இந்துன்னு வர்றது விகாரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கறணும். அடுத்தது பாருங்கள்.
இத்து அப்படின்றது இறந்த கால இடைநிலை. அப்போ வந்தனன் வந்துட்டான். அப்போ இறந்த கால இடைநிலை ஆல்ரெடி இந்த நிகழ்வு நடந்துருச்சு. அடுத்தது அன் அப்படின்றது சாரியை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், அப்படின்றது ஆண்பால் வினைமுற்று விகுதி. அப்போ இங்கே பாருங்கள், வந்தனன் அப்படின்னா ஒரு ஆண் தான் வந்திருக்கிறான். ஸோ அப்போ விகுதின்னு வருதாங்க. இந்த விகுதியில் நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், இந்த விகுதி எப்பயுமே திணை, பால், எண், இடம் இந்த 4ஐ அடிப்படையாக கொண்டு தான் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்ம அழகாக புரிஞ்சுக்கிறலாம். காணலல். அப்போ இதை எப்படி பிரிக்கலாம், கான் ப்ளஸ் அல் அப்படின்னு பிரிக்கலாம். இதில் கான் அப்படின்றது என்னதுங்க, எப்பயுமே கட்டளை பொருளில் தான் வரும், அதுதான் பகுதி. அடுத்தது அல் காணலல் அப்படின்னா நான் காணலை, நான் பார்க்கலை. அப்போ இது என்னது, எதிர்மறை இடைநிலை. அடுத்தது அல் அப்படின்றது காணலல். அப்போ ஒரு பெண்ணை தான் இங்கே குறிக்குது. அப்போ பெண்பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அழகாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்தது பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பகுபதம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பகாபதம் பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ நான் பகுபதத்துக்கு என்னெல்லாம் சொன்னோன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதான் பகாபதம். அப்போ ஆப்போசிட்னால் என்னது சார், என்னால் அதை பிரித்து பார்க்க முடியாது. பாருங்கள், மரம், கழனி, எழுது இந்த சொற்களை நம்மளால் பிரித்து பார்க்க முடியுமா, முடியாது. அப்போ அதாவது இங்கே இருக்கிறத மேலும் என்னால் பிரிக்க முடியாது. இந்த மாதிரி பிரிக்க முடியாமல் வர்றதை தான் நம்ம பகாபதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பகாபதம் எப்போவுமே அடிச்சொல்லாக அல்லது வேர் சொல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ பகாபதம் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அடிச்சொல்லாக இருக்கும், இல்லைன்னா வேர் சொல்லாக இடம்பெறும். சரிங்களா? அடுத்தது பகாபதம் எத்தனை வகைப்படும்னு கேட்பாங்க. இது ஆல்ரெடி நமக்கு வினாவில் வினாத்தாளில் கேட்ட ஒரு கொஸ்டினுங்க. பகாபதம் 4 வகைப்படும். சரிங்களா? பெயர், வினை, இடை, உரி இந்த 4 வகை சொற்கள்லையும் பகாபதங்கள் இருக்குது. பகாபதம்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை என்ன பண்ண முடியாது, நம்மளால் பிரித்து பார்க்க முடியாது. சரிங்களா? அப்போ பாருங்கள், பெயர் பகாபதம். நிலம், நீர், நெருப்பு, காற்று ஒரு பெயர் வருதாங்க. ஸோ இதை நம்ம பிரிக்க முடியாது. அப்போ இது பெயர் பகாபதம். வினைன்னா என்னது, செயல். அப்போ ஒரு செயல் வரணும் பாருங்களேன், நட, வா, படி, வால் இதெல்லாம் என்னதுங்க, ஒரு செயலை செய்யக்கூடியது. அடுத்தது இடைச்சொல். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். அப்போ மண், கொல், தில், போல் இதெல்லாம் நம்ம பிரிக்க முடியாது. அப்போ இது இடை பகாபதம். அடுத்தது உரி பகாபதம் அப்படின்றது உரு, தவ, நனி, களி இந்த மாதிரி உரிச்சொல் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. அதான் உரி பகாபதம். சரிங்களா? ஸோ மொத்தமாக பகாபதத்தில் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 4 வகை இருக்குது. இதுவும் மிக முக்கியமான பகுதி, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கிறணுங்க. இப்போ புக் பேக்கு பார்ப்போம். புக் பேக் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நம்ம ஆல்ரெடி ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லியிருக்கிறோம். ஸோ நன்னூலின்படி தமிழில் இருக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழியோட எண்ணிக்கை 42. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவாக கொடுத்துருக்குறோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் போய் பாருங்கள். ஓரெழுத்து ஒரு மொழியை பற்றி ரொம்ப ஷார்ட்கட்டாக நம்ம சொல்லியிருக்கிறோம். அடுத்தது எழுதினான் அப்படின்றது ஒரு வினை. சரிங்களா? இதை பிரிக்கலாம். அப்போ இது என்னது, வினை பகுபதம். சரிங்களா? வினை பகுபதம். அடுத்தது பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும், மொத்தம் 6 சொன்னோமாங்க. ஸோ இப்போ இடம் காலம் இல்லை, அதான் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா வரிசையாக சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் இந்த தான் 6 வகைப்படும். சரிங்களா? இது எல்லாமே எதில் வரும், பெயர் பகுபதத்தில் இடம்பெறும். அப்போ பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும், 6 வகைப்படும். அடுத்தது காலத்தை காட்டக்கூடிய பகுபத உறுப்பிலக்கு, பகுபத உறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இடைநிலை தான் என்ன பண்ணோம், காலத்தை காட்டக்கூடியது. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், பெயர் பகுபதம் பொறுத்துக வடிவில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போ ஒரு பெயர் வரும், அதை நம்மளால் பிரிக்கணும். அப்போ பெரியார். சரிங்களா? அடுத்தது வினை பகுபதம், வாழ்ந்தான். அடுத்தது இடை அப்படின்னா மண் அப்படின்னு சொல்கிறது தான் இடை. உரி பகாபதம் அப்படின்றது நனி. சரிங்களா? இந்த 4ம் ஒரு பொறுத்துக வடிவில் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். அவ்வளோதாங்க. ஸோ பகாபதம் அவ்வளோதான். மிக முக்கியமான ஒரு பகுதி, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் எளிமையான முறையில் ஆன்சர் பண்ணிட முடியும். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்ம வீடியோவையும் நம்ம சேனலையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுடைய வெற்றிக்கு என்றும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமி உறுதுணையாக இருக்கும். அனைவருக்கும் மிக்க நன்றி.